ரஷ்யா உக்ரைனோட டின்ப்ரோ பெட்ரோஸ்க் பகுதியில திரும்பவும் ட்ரோன் தாக்குதல்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட குற்றச்சாட்டு உக்ரைன் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க் அப்படிங்கிறது ஒரு புது ஒப்லாஸ்ட். இப்ப வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஒப்லாஸ்டுக்குள்ள போருங்கிறது போகவே இல்லை. அதாவது பிரச்சனை உக்ரைனோட பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லுஹான்ஸ்க், டொனஸ்க், ஜாப்ரோஷியா, கெர்சன், மேல இருக்கக்கூடிய சுமி, கர்கிவ். ஸோ இந்த பகுதிகள் உக்ரைனோட கிழக்குல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை பஃபரா உக்ரைன் தரப்பு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பஃபரை தாண்டி உக்ரைனோட டெரிட்டரி, அதாவது இது வரைக்கும் பிரச்சனையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பகுதியில வந்து பாத்தீங்கன்னா போருங்கிறது என்ட்ரு ஆகுது அப்படின்னா இது உக்ரைனுக்கு மிக பெரும் அளவுல சிக்கல்களை ஏற்படுத்தும். ஏன்னா இதெல்லாம் பஃபர் ஜோன் அப்படின்றதுனால மிக பெரும் அளவுல ட்ரென்ச் லைனா ஆல்ரெடி 2014 இருந்து தோண்டி தோண்டி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எப்ப இந்த ஆத்விகாலாம் ஸ்ட்ராங் பண்ணி உடைச்சிட்டு உள்ள வந்தாங்களோ, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ட்ரென்ச் லைன்ல இப்போ ஒன்னொன்னா கிராஸ் பண்ணி முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்புல இருந்து. அது ஒரு லார்ஜ் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வின்டருக்கு முன்னாடி இருந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுக்கிறாங்க. அது இப்ப வரைக்கும் ஓஞ்ச பாடில்ல. அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த ஸ்விட்ச் ஓவர் பண்ணும் வீரர்களை. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையும் ஸ்விட்ச் ஓவர் பண்ணும். ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு ஒரு தடவையும் அவங்களுக்கு வந்து பண்ண ரெஸ்ட் கொடுக்கணும். உள்ள டிஃபெண்ட் பண்றவங்க பிடிச்ச பகுதிகளை டிஃபெண்ட் பண்ணும். பிடிக்கிற பகுதிகளை போயிட்டு ரெடி பண்ணும். அங்க இருக்கக்கூடிய கண்ணி வெடிகள் இதெல்லாம் அகற்றணும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்ஜினியரிங் பிரிகேடு, டிமைனிங் பிரிகேடு தனித்தனியா ஒரு டீமும் அதுக்கான வேலைகளை செஞ்சு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ்ல ரெகுலர் டியூட்டி அப்படிங்கிறது போல அங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அது உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ள போகும்போது ப்ராப்பரா டிஃபெண்ட் பண்ணப்படாத ஒரு டெரிட்டரிஸ். அதாவது எப்படி கம்பேர் பண்ணல இந்த லுஹான்ஸ்க், டொனஸ்க்ல எப்படி டிஃபென்ஸ் இருந்துச்சோ அது போல இல்லாத ஒரு பகுதி. இப்ப அதை கிராஸ் பண்ணி அங்க போறாங்கன்னா இதுக்கப்புறம் ரஷ்யா ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் ரெடி பண்றாங்கன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா இந்நேரத்துக்கு மேற்குலக நாடுகள்ல என்ன எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க? ரஷ்யா வந்து தோண்டு போயிருவாங்க. கண்டிப்பா ஒரு பிரேக் எடுப்பாங்க. அப்ப நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ரஷ்யா தொடர்ந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன்ல தினந்தோறும் நீங்க டீப் ஸ்டேட் மேப் எடுத்து பாத்தீங்கன்னா 2 வில்லேஜ்ல ரஷ்யா முன்னேறிட்டாங்க. 3 வில்லேஜ் ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வில்லேஜஸ்லாம் தாண்டி ஒரு ஒப்லாஸ்ட்லாம் தாண்டி ஒரு புது ஒப்லாஸ்டுக்குள்ள போர் வருது அப்படிங்கும்போது உக்ரைனோட மக்களுக்கு பதட்டங்கள் வரும். ஸோ டின்ப்ரோ வரைக்கும் வந்து பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோமே, இப்ப அது வந்து நேர்ல நடக்குதே அப்படிங்கிறது போல வந்து பார்க்கும்போது மக்களுக்கான அந்த ஆத்திரங்கள், கோபங்கள் வரும் இல்லையா? இது எப்படி உக்ரைனோட அரசாங்கம் ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்ப அதே போல உக்ரைனை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள தொடர்ந்து ட்ரோன்களை ஏவி விட்டுட்டே இருக்கிறாங்க. இதுல ரஷ்யாவோட பிரியான்ஸ்க், பெல்கிராட் ஸோ இந்த பகுதிகளில் அதிகமான ட்ரோன்கள் 30க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை நாங்க டவுன் பண்ணிட்டோம். அப்புறம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரீமியா பகுதி. ஸோ அங்கேயும் வந்து பண்ண ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க. மொத்தம் 3 மணி நேரத்துல 40 ட்ரோன்களை ஏவி விட்டோம். 44 ட்ரோன்கள் அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. எது எப்படியோ, அதாவது ரஷ்யாக்குள்ளேயும் இப்ப அதிக அளவுல ட்ரோன்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ட்ரோன்கள் தினந்தோறும் உக்ரைனை ஏவி விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரஷ்ய தரப்புல இதை ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப அடுத்தது மிக பெரும் அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, களத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது களத்துல இப்ப வரைக்கும் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் பேர்த்துக்கும் மேல ரஷ்ய வீரர்கள் இறந்துட்டாங்க அப்படின்ற கணக்கா உக்ரைன் தரப்பு வந்து கொடுக்குறாங்க. சரி, ஓகே. இப்போ இறக்குறாங்க அப்படின்னா 10 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. இப்ப அந்த உடல்கள்லாம் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் அப்போ இறந்த வீரர்களோட உடல்களை ரஷ்ய தரப்பு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய கிளைமை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து வைக்கும்போது இப்போ வரைக்கும் நடந்த அந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் அந்த நடக்கும்போது இந்த உடல்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க இல்லையா, அதை மட்டும் டெலிபரேட்டா எடுத்து ஒரு சார்ட் போட்டு பார்த்துருக்காங்க. இப்ப அந்த சார்ட் லோட் ஆயிருக்கும். அதாவது இந்த பிரச்சனையில ரஷ்யாவும் உக்ரைனும் பாடிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 2022 ஜூலைல தான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ஏதோ 160 வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்களோட உடல்களை உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறாங்க. அந்த ரெட் கலர்ல இருக்கலாம் ரஷ்ய வீரர்களோட உடல், ப்ளூ கலர்ல இருக்கிறலாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்களோட உடல். இதுல அதுக்கப்புறம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இப்ப வரைக்கும் ரஷ்யா தான் அதிக அளவுல உக்ரைனோட வீரர்களோட உடல்களை உக்ரைன் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை கம்பேர் பண்ணும்போது அதுவும் கடைசி டைம்ஸ்ல பாருங்க, 909, அதுக்கு முன்னாடி 725, 909, 909, 909, 1212. இப்ப 6000 உடல்கள் கிட்ட நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கோம் ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறீங்க. இப்ப கொடுக்கும் போதே அப்படித்தான் பண்றதா இருந்தது. உக்ரைன் தரப்பு வந்து அதை இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. பட் ஆனா அடுத்தடுத்தது நாங்க ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதோட விகிதம் ஏறிக்கிட்டு இருக்கு. உக்ரைன் சொல்லக்கூடிய ரஷ்ய வீரர்களோட இறப்பு கவுண்ட் களவுக்கான உடல்களை ரஷ்யா திருப்பி உக்ரைனுக்கு கொடுத்துருவாங்களா
இல்ல உக்ரைனோட உடல்கள் தப்பா கணக்கு போட்டீங்கன்னு சொல்லி ஏதோ குடுத்துருவாங்களா? அப்படிங்கிற சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும், அதாவது உக்ரைன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும், நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு சம்மந்தமே இருக்கிறது போல தெரியல. ஏன்னா அதிக வீரர்கள் ரஷ்ய தரப்புல இறக்கிறதா சொல்றாங்க. ரஷ்யா அதிக அளவுல உக்ரைனோட வீரர்களோட உயிரிழந்த உடல்கள குடுக்குறாங்க. பெருமளவுல ரஷ்யா முன்னேறிட்டு இருக்கிறாங்கன்னு உக்ரைன் தரப்புலருந்தே சொல்றாங்க. 2வது அதிக அளவுல வீரர்கள் வந்து ரஷ்யா கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் எப்படி கணக்கு போட்டு என்ன மாதிரியான திட்டம் வச்சுக்கிறாங்க உக்ரைன்? என்னதான் இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க, செய்றாங்க அப்படிங்கிறத கொஞ்ச நாட்கள்ல தெரிய வர ஆரம்பிச்சுரும். வெயிட் பண்ணி பார்த்துருவோம். இப்ப ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன்னா, ரஷ்யாவோட கிரவுண்ட் ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற அவங்க மைட்ட காமிச்சுட்டாங்க. கிரவுண்ட் ட்ரூப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப களத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு கிரவுண்ட் ட்ரூப்ஸோட நீடு எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அத மாடர்னைஸ் பண்ணணும். அதிநவீனமயமாக்கப்படுத்தணும். அது ரொம்ப சீக்கிரமா பண்ணணும் அப்படிங்கிறது போல அட்வான்ஸ்டான சிஸ்டம்ஸ் அத அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்து ப்ராப்பரா யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் வளர்ச்சிய நோக்கி அப்படிங்கிற போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நியூக்ளியர் ட்ரையாட் இந்த அணு ஆயுதங்கள், அணு ஆயுதம் இருக்கிறதும் சரி, ஏவக்கூடிய மெக்கானிசம்ஸும் சரி, அதிக அளவுல மாடர்னைஸ் பண்ணப்பட்டது நம்ம தான். 95% வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடியில வச்சிருக்கோம். இது வேர்ல்டுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் அப்படிங்கறதுல ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. அதிகமான அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிறது ரஷ்யா தான். இப்ப அந்த அணு ஆயுதங்கள்லாம் மாடர்னைஸ் பண்ணி, அந்த ஏவக்கூடிய மெக்கானிசம் எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே ப்ராப்பரா வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான். உலகம் எத நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கவலைகள் எல்லாத்துக்கும் வருது. ஏன்னா, இவங்க அணு ஆயுதம் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த நாடுகள் மட்டும் பாதிப்படையாது. உலகத்துல இருக்கக்கூடிய மத்த நாடுகளும் பாதிப்படையும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இல்ல 95% வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போகணும். அதாவது லாங் டெர்ம் பிளானுக்காக போகணும். காம்பேட் ரெடினஸ்ஸா இருக்கணும். பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஸோ இது போல பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள். லாங் ரேஞ்ச் மிசைல்ஸா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி ஸ்டெடியா முன்னேற்றத்திலேயே இருக்கணும். முன்னேற்ற பாதையிலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வருது. மேலும், மேலும் பயத்த கிளப்பிக்கிட்டு இருக்கு. ஏன்னா, மேற்குலக நாடுகள் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உக்ரைன் சொரிஞ்சது பத்தாதுன்னு மேற்குலக நாடுகளும் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அமைதியா கோவக்குள்ள உட்காந்துட்டு இருக்கக்கூடிய கரடிய. இப்படி சொரிஞ்சுட்டே இருக்கும்போது அது என்ன பண்றது? அப்படிங்கிறது போல எடுத்து 2, 3 போட்டுருச்சுன்னா என்ன ஆகும்? அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. இப்ப அதே போல பயம், பதட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, போலாண்டுக்கு இருக்குமா? இல்லையா? ஸோ, அதனால இப்ப போலாண்டும், பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மே மாசத்துலருந்து இது போல கேட்டுட்டு இருந்தாங்க. போலாண்டு தரப்புலருந்து "ஏங்க எங்கள சேர்த்துக்கோங்க. உங்க நியூக்ளியர் ஷீல்ட்ல சேர்த்துக்கோங்க" அப்படிங்கிற ஒரு அக்ரீமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இரு நாடுகளுக்கு இடையே போடப்பட்டுட்டு இருக்கா கேட்டுட்டு இருந்தது. இப்போ போலாண்டோட பிரைம் மினிஸ்டரான டொனால்டு டஸ்க் அவர்கள் தரப்புலருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, ஓகேங்க. பிரான்ஸ் கூட நாங்க டீல் போட்டிருந்தோம். அது சைன் ஆயிடுச்சு. எங்க மேல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, பிரான்ஸோட அணு ஆயுதம் அந்த நாடு மேல போய் விழுகும். எங்க மேல தாக்குதல் பண்ணாங்க, அணு ஆயுத தாக்குதல் பண்ணா, நாங்க திரும்பி தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இரு நாடுகளுக்குள்ள அந்த செக்யூரிட்டி கேரண்டி அந்த அக்ரீமெண்ட்ஸ்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம போலாந்து இருக்கறதுலயே உச்சகட்ட பதட்டத்துல இருக்கிறாங்க. ஏன்னா, இப்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா கூட ராணுவ டேங்க் வாங்குறதுக்கு அதிக அளவுல ஒப்பந்தங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சவுத் கொரியாவோட டேங்க்குகள் போலாண்டுக்கு வந்த வண்ணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஆயுதங்கள் போலாண்டு வாங்கியிருக்காங்க. ஜிடிபில 5% கிராஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க போலாண்ட். ஸோ அதிக அளவுல டேங்க்குகள், விமானங்கள், ஃபைட்டர் ஜெட்டுகள்னு டிஃபென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போலாண்டு போயிட்டு இருக்காங்க. அதிக அளவுல செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வாங்குறாங்களே எதுக்காக? அப்படிங்கிற போல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒன்ஸ் வந்து நார்த் கொரியாவோட ஆயுதங்கள் உக்ரைனுக்குள்ள, அதாவது இப்ப வரைக்கும் ரஷ்யாவோட டெரிட்டரிய பாதுகாக்கிறதுக்கு ரஷ்யா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப கூட புடானோ அவர்கள், இவர் டிஐயூன்னு சொல்லுவாங்க. அதாவது டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டோட சீஃப் புடானோ அவர்கள். அதாவது ஏன்னா உக்ரைன்லயே வந்து பார்த்தா 3 இது இருக்கு. எஸ்பியூ இருக்கு, ஜிஆர்யூ இருக்கு, டிஐயூ இருக்கு. ஸோ அது போல அமைப்புகள் இருக்கு. இதுல டிஐயூ இதான் மெயின். ஸோ இன்டெலிஜென்ஸ் சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா, புடானோ அவர்கள் டிஐயூவோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் சீஃப். ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நார்த் கொரியால ஃபேக்டரி வைக்கிறதுக்கு, சாகேஜ் ஃபேக்டரி வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உதவுறாங்க. இதுக்கப்புறம் அங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதிக அளவுல அப்படிங்கிறது போல, அங்க சவுத் கொரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது அழுத்தங்கள் போக ஆரம்பிச்சிருக்கு. 2வது சாகி ட்ரோன்கள் இருக்கு இல்லையா? இதுல அதிக அளவுல ஜெட் பவர்டு சாகி ட்ரோன்கள வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா பயன்படுத்துறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த இது காத்தாடி மாரி ஒண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கும்ல ஃபேனு. ஸோ அது மாரி இருக்கக்கூடிய ட்ரோன்கள் தான் ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகும், சத்தம் போட்டுட்டே போகும். ஆனா இது போல ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 500 கிலோமீட்டர் வேகத்துல 1 மணி நேரத்துக்கு 500லிருந்து ஒரு 600 கிலோமீட்டர் வேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன்கள்னால முடியும்.
இப்ப நார்மலா இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அத வச்சுலாம் இத சுட முடியுமான்னா கஷ்டம். இந்த இன்டர்செப்ட் தான் பண்ணும். மிசைல் மாரி யூஸ் பண்ணி இன்டர்செப்ட் தான் பண்ணணும். ஸோ இது போல ட்ரோன்கள் அதிக அளவுல ரஷ்யா தரப்பு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வருது. ஸோ இது போல நார்த் கொரியா அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுத வளர்ச்சியில அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போம்போது சவுத் கொரியாவுக்கு பயம் வரத்தானே செய்யும். ஸோ நார்த் கொரியாவோட ஆயுதங்கள் ரஷ்யா பயன்படுத்தி உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய டெரிட்டரிஸ வந்து தாக்குதல் பண்றாங்கன்னா, போலாண்ட் நார்த் கொரியாவோட ஆயுதங்கள உக்ரைனுக்கு குடுத்துருவாங்களா? அப்படின்ற சந்தேகங்கள் வருது. அதனால தான் இப்படி அதிக அளவுல ஆயுதங்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்களா? அப்படின்ற கேள்வி வருது. 180 K2 ரக டேங்குகளுக்கு $6 பில்லியன் வொர்த் இருக்கக்கூடிய ஒரு அக்ரீமெண்ட் சைன் ஆயிருக்கு. இதுல 100க்கும் மேற்பட்ட டேங்க்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உருவாக்குவாங்க. ஸோ இதெல்லாம் நார்மலா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டீலிங். நம்மளுக்கு வேணுங்கிறது எந்த அளவுக்கு ஆயுதங்கள் வாங்குறாங்க. ஸோ இதுல அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, டேங்க்கள் சவுத் கொரியா தரப்புல இருந்து புரொடியூஸ் பண்றாங்க. இத வச்சுட்டு போலாண்ட் என்ன செய்ய போறாங்க? அப்படின்ற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல போலாண்டுக்கு பக்கத்துல லுத்வேனியா தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த ஜிபிஎஸ் அடிக்கடி தொந்தரவு இருக்கத்தான் செய்யுது. இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை எப்போ முடியுமோ, அதுவரைக்கும் இந்த தொந்தரவு இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத அவர் சலிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா, இந்த மிசைல்கள், ட்ரோன்கள் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ரஷ்யாவோட பேஸ் அடிக்கணும் அப்படின்னு ஃபின்லாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற பேஸ்லாம் அடிக்கணும் அப்படின்னா, அந்த ஏரியால வந்து பண்ண ஜிபிஎஸ் வேணும். ஜிபிஎஸ் வந்து டவுன் பண்றாங்கன்னா, பெருமளவுல ஆயுதங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதனால ரஷ்யா எப்ப பாரு இது போல ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா, அவங்க ஜிபிஎஸ் வந்து டினை பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த ஏரியால இருக்கிறதெல்லாம் பாதிப்படையுது. ஸோ, அதனால அங்க வரக்கூடிய விமானங்கள், போக்குவரத்து விஷயங்கள், நேவல் ரூட் இதெல்லாம் அதிக அளவுல சேதமடையுது. அ பாதிப்படையுது அப்படிங்கிற போல அவங்க தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணமும் இவங்க தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஜிபிஎஸ் சர்வீஸ் நம்மளுக்கு எப்படி வந்து யுத்தம் நடக்கும்போது இந்தியா, பாகிஸ்தான் யுத்தம் நடக்கும்போது அமெரிக்கா வந்து ஸ்டாப் பண்ணாங்களோ, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அமெரிக்கா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இந்த பஞ்சாயத்து கிடையாது இல்லையா? உக்ரைனுக்கு மட்டும் ஜிபிஎஸ் வேலை செய்யாது. அவங்களோட ஆயுதங்களுக்கு ஒர்க் ஆகாது அப்படிங்கிற போல கட் பண்ணிட்டாங்கன்னா, மத்த நாடுகள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? எந்த பிரச்சனையும் வராது இல்லையா? அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. ஏன்னா, இப்போ அமெரிக்க தரப்புல இருந்து அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி அ ஹெக்ஸத் அவர்கள் இருக்காரு இல்லையா? அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, ஈரோப் தாங்க ஈரோப் நாட்டோல இருக்கக்கூடிய நாடுகள் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கு எகெயின்ஸ்ட்டா வந்து அ தடுக்காட்டுறதுக்கான வேலைகள அவங்க தான் இறங்கணும். அவங்க தான் அதிக அளவுல டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் பண்ணா, அவங்க அது அவங்களோட கடமைங்க. அப்படிங்கிறனால அவர் தரப்புல இருந்து கை கழுவி விடுற மாரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்ப இதையும் பண்ணிக்கலாம்ல. அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு அவங்க பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் அமெரிக்கா ஒத்துக்குவாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. இல்ல மிக பெரும் அளவுல டைம் எடுத்து எல்லாம் ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறமா வேற மாரியான நடவடிக்கைகள் நடக்க ஆரம்பிச்சிருமா? அப்படின்ற சந்தேகங்கள், பயங்கள், பதட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம், ஜெர்மனோட சான்சலரா இப்ப இருக்கிறது மெர்ச். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் இருந்தாரு. அவரோட பார்ட்டி தான் SPD. எமர்ஜென்சி அது கிடையாது. ஸ்பீடின்னு ஒரு பார்ட்டி வச்சிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த பார்ட்டி வந்து ரஷ்யாவோட மீண்டும் உறவுகள மேம்படுத்துறதுக்கான வேலைகள் பாருங்க அப்படின்ற ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறாங்க. அதுக்கு போங்கப்பா போய் வேற வேலை பாருங்கப்பா. இப்போதைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல அப்படிங்கிற மெர்ச் அவர்கள் தரப்பு சொல்லிக்கிறாங்க. அது பதவியில இருக்கும்போது ஒருத்தவங்க ஒரு மாரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. பதவி விட்டு இறங்குனதுக்கு அப்புறம் வேற மாரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களே! மக்களா இருந்து பார்க்கும்போது, பொது ஜனமா இருந்து பார்க்கும்போது, ரஷ்யா கூட உறவு வச்சுக்கிறதா சால சிறந்தது அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தோணுது. அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அழுத்தங்கள் அந்த அளவுக்கு இருக்கனால, அதுக்கான வழிகள் தெரியலையே அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்கலாமா? அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. எது எப்படியோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.